வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஜெருசலம் அப்படிங்கிறது நேர்மையான வழிமுறையை கையை கொண்டு தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலமை யூதர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை கொண்டு எப்படி வந்து கைப்பற்றினாங்க, அதில் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, இந்த ஹதீஸில் வரக்கூடிய பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சிக்கும் மதீனாவுடைய வீழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம், இதில் வந்து என்ன நடந்தது, அப்புறம் இன்னொரு முன்னறிவிப்பு வந்து சவுதி ரிலேட்டடாக இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கும் இதில் வந்து லிங்க் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் நல்லா புரிஞ்சுங்க, காபத்துல்லா வேற ஜெருசலம் வேற அப்படிங்கிறது இருந்தாலும் ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது. அதை தான் அல்லாஹ் உணர்த்தும் விதமாக அந்த மேராஜுடைய சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நேரடியாக வானத்திற்கு போகாமல் மக்காவிலிருந்து ஜெருசலம் வரைக்கும் வந்து புராக்குடைய வாகனத்தில் போய் அங்கேருந்து தான் மேலே வானத்துக்கு போகிறாங்க. ஸோ இது கூட வந்து நபி அல்லாஹ் வந்து நமக்கு வந்து உணர்த்தணும். இது ரெண்டுமே தொடர்பு படுத்தி எப்பயுமே முஸ்லீம்கள் பார்க்கணும். ஏன்னா ஜெருசலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஜெருசலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது முஸ்லீம்களுடைய தலைவிதியும் நிர்ணயிக்கக்கூடியது. அதே மாதிரி தான் அதில் ஏற்படுற லாபம் நஷ்டம் முஸ்லீம்களையும் பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி மதீனாவில் வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கும் ஜெருசலத்தோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த மேராஜுடைய சம்பவம், அது கூட வந்து ஒரு க்ளூவாக தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி.